பையனெல்லாம் புட்டு எடுத்துருவேன். என்னடா தம்பி, ஏன்டா அவ்வளவு நேரம்? என்ன சொன்னியா? வெளியில படுத்திருக்க, உள்ள படுக்கிறதானே? பண்ற என்னங்க இவ்வளவு நேரம்? ஒரு போன் கூட பண்ணல. ஏன் அவங்களை வெளியில படுக்க வச்ச? நல்லா போய் வெளியில பாருங்க. அவரை உள்ள படுக்க வச்சா நாம இங்க படுக்க முடியுமா? என்னதானா மூஞ்ச வச்சிருவேன். அதை எந்த நேரத்துல இவன் கையில பிடிச்சு கொடுத்தானோ அன்னையிலிருந்து கூலி வேலை தான் பார்க்குது. தனலட்சுமி பாவண்டா, அதுக்கு இப்ப யார் இருக்கா? நல்லதோ கெட்டதோ யாரையும் பார்க்கறதும் இல்லை, அந்த சனத்தோட பேசுறதும் இல்லை. பையனை வேற ஒன்று வச்சுக்கன்னு லோல் படுது. களை வெட்டி 10 ரூபா சம்பாரிச்சா கஞ்சி கூட குடிக்க விடாம அத்தை பிடிங்கின்னு போய் அந்த கட்டையினோட சேர்ந்துக்குன்னு தண்ணியை போட்டுக்கிறான். எவ்வளவோ சொன்னேன்டா, என் கண்ணில் மண்ணை தூவிட்டு எங்கேயோ போய் தண்ணியை போட்டுக்கின்னு வந்து இப்படி கிடக்குறான். இவனை எப்படி ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க போறானோ? கொடல புடுங்குதுடா சாமி. சும்மாரு வந்த இடத்துல என்ன வேலைடா பண்ணிருக்க? இது தனத்துக்கு மட்டும் தெரிஞ்சது. எங்க அந்த ஆளு இந்த கர்மத்தை எப்படித்தான் குடிச்சேனோ? இது பாரு, மனசு மாற மட்டும் நினைக்காத. நீ உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஆமா, ஏய் டாக்டர் வரார் பாரு. வாங்க வாங்க டாக்டர் சார், வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. Bonjour. Please join us. இவர் எங்க ஊருக்காரரு. என்ன ஊருக்காரனா? சொந்தக்காரன்னு சொல்லுங்க. நான் சொந்தம் தானே சார். நான் ஊரை விட்டு வந்துட்டேங்க. வேலை வாங்காத 4 காசு சம்பாதிக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க எம்மா பெரிய ஆளு, கார் எல்லாம் நிக்குது. எனக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை. உங்களை தான் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சொல்லட்ட விடுங்க. பாத்தியா, காலில் போட்டுக்கிட்டா முதலாளிக்கு தானே நஷ்டம். உனக்கு யார் செலவு பண்ணி உட்காந்து? நான் நல்லா வேலை செய்வேன் சார். பொய் பித்தாட்டம் தெரியாது. என் மூஞ்சி பார்த்தா குடிச்ச மாதிரி தெரியுதா சார்? நேத்தே எல்லாத்தையும் யார கேட்டுட்டேன். ஐயப்ப நானேயா? இனிமே கரெக்டா இருப்பேன் சார். சார், நான் ஊருக்கு போனா மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவேன் சார். நல்லவர் தான் சார். இவரோட ஒய்ஃப் என் கூட படிச்சவங்க. எவ்வளோ சம்பளம் வேணா? இல்லை அதையே நீ டிசைட் பண்ணிட்டியா? நான் அதிகமாக கேட்டா கொடுத்துருவா போறீங்க? என் பொண்டாட்டி புள்ள அப்புறம் எனக்கு ஏதாச்சும் சேர்த்து கொடுங்க. அவங்களுக்கு அனுப்புறது போக மீதியை வச்சு நான் பாத்துக்கிறேன். உனக்கு இங்க வாட்ச்மேன் வேலை, எல்லா பொருளையும் பாத்துக்கணும். சம்பளம் 2000 ரூபா. ஐயோ சார், ஐயோ சாமி சார். நீங்க இப்ப 2000 சொன்னீங்களே, அது மாசத்துக்கா இல்ல வாரத்துக்கா? ஒரு நாளைக்கு. போயா. தனத்தோட புருஷன் அடிக்கடி வந்து என்ன பார்ப்பாரு. அன்னைக்கு முத மாச சம்பளத்தை வாங்கி என் கையில கொடுத்து அதை தனத்துக்கு அனுப்ப சொன்னார். தனலட்சுமியோட பேரை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் நான் எழுதி பார்த்தேன். இதை கொஞ்சம் பிடிங்க. எவ்வளவு சொன்னீங்க? ஐயோ, வெயிலுக்கு நெல்லா இருக்கு. நீ 2 குடி. இல்ல பரவாயில்ல. கோதண்டம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் தனமும் நிம்மதியா தான் இருக்கும்னு நானே நினைச்சுப்பேன். கோதண்டத்துக்கு தனலட்சுமி போட்டிருந்த லெட்டர்ல என்னையும் கேட்டு எழுதியிருந்தது. தனலட்சுமிக்கு பேனா கிடைக்கல போல இருக்கு. பென்சிலாலே எழுதியிருந்தது. எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் தனலட்சுமியோட கையெழுத்தை பார்த்தேன்.
மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. குடும்பத்தோட என் மனைவி வளர்மதிக்கு சீதனமாக கொடுத்த வீட்டுக்கே குடி போயிட்டேன். 3-4 வருஷம் இருக்கும், ஓடி போச்சு. அன்னைக்கு மத்தியானம் திருவான்மூர் பக்கமாக வந்துட்டு இருந்தேன். சாமி அம்மா கிட்ட பேசலாம். இப்படி ஆச்சு. ரோட்டி வராதுன்னு சொன்ன கேட்காம விளையாடிட்டு இருந்தான். யாருமே இல்லையா? கடவுளே உனக்கு கண்டு இல்லையா? கண்டு இல்லையா உனக்கு? எனக்கு காப்பாத்த யாரு இல்லையா? எனக்கு காப்பாத்த யாரு என்ன அப்படி பாக்குற? இதே இடத்துல தான் 3.5 வருஷமா இருக்கேன். அப்பப்ப கட்டட வேலைக்கும் சித்தாளா போறேன். பொழப்பு ஓடுது. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது, இப்ப பழவி போச்சு. நான் நல்லா இருக்கணும்னு தான் என் மாமனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். 2 தடவை தான் அது ஊருக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் பணமும் வரல, லெட்டரும் வரல. சரி பிள்ளையாவது காட்டிட்டு வருவோன்னு பாலுவையும் தூக்கிட்டு போனேன். நீ வேலைக்கு சேர்த்து விட்ட இடத்துல இருந்து நின்று ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. எங்கெங்கயோ அலைஞ்ச சண்முகம், நான் எத்த சொல்றது? என்னை ஆஸ்பத்திரிக்குள்ள கூட்டிக்கின்னு போனப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. நிறைய பணத்தை காட்டினாங்க. கடைசியில பணமா கூட என் மாமா எனக்கு கிடைக்கல. அந்த போட்டா தான் கிடைச்சது. ஆக்சிடென்ட் ஆனதுல மூஞ்சியே தெரியல. கொஞ்ச நாள் அதை வச்சிருந்தேன். அப்புறம் எனக்கே அதை பார்க்க முடியல, கிழிச்சு போட்டுட்டேன். அம்மா பசிக்குதும்மா. இந்த அரிசியை வலையில போட்டேன், செத்த நேரம் பொட்டுக்களை தரேன், தின்னுட்டு. பசிக்குதா? வா கண்ணு, நான் ஆக்கிட்டேன், நான் போடுறேன். வா வா வா, தட்டுடு. வா உக்கார் உக்கார். வா போட்டு கொடு. என் மாமா ரொம்ப நல்லவர் சண்முகம். நீ ஏமா நல்ல மெட்ராஸ்ல இருக்க? கேக்குறேன்ல. 3 வருஷம் ஆயிப்போச்சு. இதே வழியாதான் போய்கின்னு இருக்கேன். என்னெல்லாம் மறந்துட்டேல. உனக்கு ஒண்ணு நான் செய்ய மாட்டேனா? எந்தரம் என்ன மறந்துட்டியா? ஐயோ சண்முகம், நான் வேற. உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு தான். ஆ, பெரிய பொண்ணு 1ஆம் கிளாஸ் படிக்குது. சின்னதா இப்பதான் பிறந்த 6 மாசம் ஆகுது. ம். ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க. எந்த ஊரு? சேலம். ஏய் எங்கடா பெருமாள்? அவனை தேடி நான் வரணுமா? ஏய் ஏந்துடா ஏந்துடா. உனக்கு சோறு வரியா? தொட்டா வாங்கி துண்டு விதை கட்டியா? என் முதலாளி எவன்டா பாட்டு வாங்குறத? நீ புடுங்குற புடுங்களுக்கு அட்வான்ஸ் வரியா? ஏய் பில்டிங் கார்டு நீ வந்து பதில் சொல்லு. வா கொஞ்சம் பொறுத்துக்கங்க சார், வேலை முடிஞ்சிரும். ஒரே வாரம் தான் இருக்கு, அப்புறம் வேலை செஞ்சு கழிச்சிடுறோம் சார். ஆமா சார், நாங்க 3 பேருமே வந்து வேலையை முடிச்சு கொடுத்துறோம் சார். ஒழுங்கா வர்ற. சரி சார். ஏமா உனக்கு நான் தனியா நோட்டு போட்டு வைக்கணுமா?
ஒழுங்கு மரியாதை வந்து வேலை செய். ஏன் அவங்களுக்கு தான் நோட்டு, நான் கொடுக்குறது இல்லையா? எனக்கும் அங்கதான் வேலை. ஒரு வாரத்துல வந்துடுறேன் சார். இது யாரு? எங்க ஊரு. இங்க டாக்டரா இருக்காரு. டாக்டரா? ஆஹா, போடா. சரி, நேரமாச்சுல்ல, நீ கிளம்பு சண்முகம். இனிமே என்னால நிம்மதியா தூங்க முடியாது. மாங்காய்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். ஒரு வாய் சாப்பிடுறியா? சும்மா இது ஒரு காய்கறின்னு போட்டு வச்சிருக்கேன். சாப்பிடு. சுத்தத்தை பத்தி அப்படி பேசுவியே. இப்ப டாக்டர் வேற. கை கழுவ மறந்துட்டியா? தா, கை நீட்டு. நீ மழையில நனையாதடா. ஓடு ஓடு. நீ வந்துருமா? நான் சீக்கிரப்பா இடம் பிடிக்கிறேன். நீ சாப்பிடு. என்னடா? ஏமா அந்த நாய் என்னையே பார்த்து முறைக்குது. என்னை கண்டாலே பிடிக்கல. நாய்க்கு ஒன்ன பார்த்தா பிடிக்கல, எனக்கு அது மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. மூஞ்ச அது. இத்தையெல்லாம் யார் கொண்டு போறது? பா, அடுத்த மாதம் பாரிஸ் போகிறேன். 27, 28 வந்துடுவேன்னு நினைக்கிறேன். என்ன சண்முகம், என்ன சொல்கிறாங்க ஊருக்காரங்க? எங்களை தான் பிடிச்சிருக்காமா? நான் இன்னும் கேட்கல சார். என்ன தானோ கேட்குறாருல. இங்க என்ன கஷ்டம்? ரோட்ல கிடந்தவளுக்கு இது என்ன குறைச்சலா? தானோ, அன்னைக்கு சண்முகம் உங்ககிட்ட சொன்னதே தான் நானும் சொல்கிறேன். உனக்கு இங்கே பிடிக்கிற வரைக்கும் இருக்கலாம். எப்போ பிடிக்கலன்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லு. நீ தான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேல்ல, உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறேன். உன் புருஷன் தான் என் பேச்சை கேட்காம எங்கேயோ போய் என்னமோ நடந்து போச்சு. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா லாரியில அடிபட்டு செத்து போயிட்டாங்களாம். பின்னி துசேசே போல ஓ ஜோர்தி. என்ன சார் சொன்னீங்க? இன்னைக்கு அதில் 2 பேரை சரி பண்ண சொல்லிட்டேன். ஏன்பா உங்க நாக்கு இப்படி ஆளுது? எப்ப பார்த்தாலும் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்புன்னு. போடா ராஸ்கல், உனக்கு என்னடா தெரியும் நாட்டுக்கோழி குழம்பை பத்தி? நீ எல்லாம் படிச்சு கிளிக் புரியா? பேசாம சைக்கிள தொட. நான்லாம் படிக்க கூடாதா? உன் பேரு? பாலு. முழு பேரு? அம்மா, முழு பேர் என்னம்மா? பாலுன்னு தான் கூப்பிடுவோம். முழு பேரு பாலசண்முகம். நடராஜன் சார் வீட்டில் உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. இதுல என்ன வருத்தம் இருக்கு? ரோட்லயே இருந்திருந்தா இதையெல்லாம் இவன் பார்த்திருப்பானா? உனக்கு நான் என்ன செய்ய போறேனோ? உன் ஊடு எங்க இருக்கு? எல்லாரையும் ஒரு நாளைக்கு வந்து நான் பார்க்கணும். ஆமா, நான் பெரிய மகாராணி. நீ என்ன கூட்டும் போற? போய் உட்காருப்பா. பாலு பாலு, இந்தா எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. என்ன நல்லா படிக்கணும். அம்மா
எல்லாரும் கூட எல்லாரும் கூட இந்தா எடுத்துக்க. பிஸ்கெட் சாப்பிட்ற முகில், நல்லா சாப்பிடு. பாலு இங்க வாடா. இது கண்மணி, இவன் பாலு. வணக்கம். ஹலோ. வேரி சார்? He is busy with this. சண்முகம், நான் இங்க இருக்கேன். இதோ முடிஞ்சிடும் 5 நிமிஷம். உள்ள போங்க, வந்துடுறேன். ஆள் வந்துருச்சியா? சீக்கிரம் வெட்டியா? வாங்க வாங்க. இதான் சின்ன குட்டியா? ஐயோ, சிரிக்கிறியா என்ன பார்த்து? சிரிக்கிறியாடா தங்கம்? செல்லமே. அடடடடடை. எல்லாரும் புது ஆளா இருக்காங்களாமா? ஐயோ. ஓ, இவங்க தான் மூத்தவங்களா? அப்பா பொண்ணா? அழகு. Ali, please come in. நான் Yeah. சொன்னேன்ல, ம்? இதான் தனலட்சுமி. இது பாலு. ம்ஹும். உள்ள வாங்க. வா. ஏன்பா அவன் கையில உடஞ்ச பொம்மையை வச்சிட்டு இருக்கான்? இனிமே உனக்கு நாம தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். வாடா. வேணாம், நான் இங்கே நிக்கிறேன். உள்ள வரக்கூடாது, அம்மா சொல்றாங்க. தூக்கம் வருதா குழந்தைக்கு? ம்? Dis-moi, ஏய், ஓ, dis-moi. என்ன சார், அவங்க பாட்டிலோட குடிப்பாங்களா? நான் எஸ்டாவை குடிச்ச பிறகு பயத்துல வாங்கி வைக்கிறாங்க. நீங்க வேற. குழந்தைக்கு பசிக்குதா? ஊட்டி விடட்டும். நீங்களே சொல்லுங்களேன் சார். ஏமா, கல்யாணத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ட்ரீட் இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்காக ஜாலியா இருக்கலாம் குடிங்கன்னா எப்போதும் குடிக்கிறவர் பிகு பண்ணிக்கிறாரு. என்ன மிரட்டி வச்சிருக்கியா? நீ குடிப்பியா சண்முகம்? Fini, c'est tout. எனக்கும் அது வேணும். இது பெரியவங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ். அப்போ அம்மாவும் பெரியவங்க தானே, அவங்களுக்கும் கொடுங்க. அம்மா வாயா. கொஞ்சம். ம். டேய் பாலு, தூங்குறியா? தூங்காதடா. சிக்கிதுமா, வவுத்த வலிக்குது. இல்லடா ராஜா, அம்மா உனக்காக பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம சாப்பிடலாம். என்ன? ம்? எப்பமா சாப்பிட்டு முடிப்பாங்க? ஐயோ, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. முகில் சாப்பிடு. ம். இந்தா போதும், நீ சாப்பிடு. ரொம்ப பசிச்சுதா? ம், கிட்ட வா. டா செல்ல பிள்ளையா வளர்க்குற? அதுக்கு வேலைக்காரி வேலைக்கு வந்திருக்க கூடாது. செத்த நேரம் பொறுத்தா உசுரா போடும். இல்லக்கா, அப்பயே தூங்க போனோம். சாப்பிடுன்னு சார் தான் சொன்னாங்க. சார் சொன்னாருன்னா அதுக்கு பிரியாணி தான் கேக்குதா? அங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் யாரு? உன் புருஷனா வந்து துண்ணுமா? எல்லாத்தையும் நானே துண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க எல்லாம் சாப்பிடட்டும், அப்புறம் சாப்பிடலாம். ஏய், என்னடா முறைக்கிற? இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை வேலை கொட்டினா இருந்தா? இந்தா சாப்பிடு. ம், புடிடா. இதுதான் கடைசி. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு போடுவேன். அப்புறம் கொஞ்சலாம் உள்ள வேலை நிறைய இருக்கு, வா. நீ உட்கார சாமி. அவங்க ஒன்னும் சொல்லல. நீ சாப்பிடு. பசிக்குதுன்னா தப்பாம்மா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சண்முக சார் தானே நம்மள இங்க கொண்டாந்து விட்டாரு. அவர் மனசு கஷ்டப்படும்ல. ம்,
அம்மாக்காகடா. சாப்பிடு. பசிக்கலம்மா, இந்த சாப்பாடு எனக்கு வேணும். ஐயோ. தனா உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு. ஊர்க்காரங்களை பார்த்த உடனே நம்மளெல்லாம் மறந்துடுவீங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தவறாம நாட்டுக்கோழி குழம்பு வந்துடணும். என்ன என்ன சார் சொல்றீங்க? கோழி குழம்ப நான் கொடுத்து அனுப்பணுமா? சண்முகம் சார் வீட்டுக்கு போகப்படாதனா குழந்தைய பார்த்துக்கணுமா. நம்பிக்கையா வேற யாரும் கிடைக்கல. அவங்க ஒய்ஃபை சொல்லி அமைச்சிருக்காங்க. அவங்களே வேலைக்கு போறாங்க, என்ன பண்ணுவாங்க பாவம். நான் தான் என்ன சொல்லணும் தெரியாம முழிக்கிறேன் தானோ. இல்ல சார், நான் இங்கேயே இருக்கேன். தெரிஞ்ச இடத்துல எப்படி வேலைக்கு போறேன்னு நினைக்கிறியா? உன்னை என்ன வேலைக்காரியாவை ட்ரீட் பண்ண போறாங்க? நீயே அப்படி நினைச்சுக்கிற? குழந்தைய பார்த்து கூப்பிடுறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா அப்புறம் நீயே நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே. சரி சார், நான் வரேன். இந்த உதவியை கூட உன்னால செய்ய முடியல. சூடா தண்ணியை கலந்துட்டாங்களா? இரு, அம்மாவை அடிச்சிடலாம். இனிமே நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூடா இருக்கு. துண்டு எங்க? இதோ. குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு தெரியாதா? குழந்தைய குளிக்க வைக்கிறோம்னா எல்லா பொருளையும் எடுத்து ரெடியா வச்சிருக்க வேணாமா? சரி வரேன். சண்முகம், என் நாக்கு பிடிச்ச அறத்தை தான் சரிப்படும். உனக்கு வாய் தவறி வந்துருச்சு. நான் தப்பா எடுத்துக்கல. பாக்குற மத்தவங்க தப்பா எடுத்துப்பாங்கல்ல தானோ. சரிம்மா. பாப்பாவுக்கு பால் பவுடர் தீர்ந்து போச்சு. நாளைக்கு வரும்போது ஒரு டப்பா வாங்கின்னு வா. எலிசபெத் ராணி அழக்கூடாது. கொஞ்ச நாளையே எப்படி ஒட்டிக்கிட்டா பாத்தீங்களா? தானோ குழந்தைய கொண்டு எதிர் வீட்டுல கொடுத்துருவா. குளிச்சாச்சா 2-3 தடவை கேட்டாங்க. பாவம், குழந்தை இல்லாதவங்க தானே. ஐயோ, மறந்துட்டேன். இப்ப போலாமா? ஐயோ, அழுத மையெல்லாம் ஈசிக்கும். சார், எஸ், இன்னைக்கு கலெக்ஷன் இதானா? அதுல 100 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 100 ஒரு 2 இருக்கு சார். இந்த பக்கம் வை. 50 எவ்வளவு இருக்கு பாரு. 50 இவ்வளவு இருக்கு சார். அவ்வளவுதானா? அங்க வை. இவ்வளவுமா? உன் பக்கம் வை. சொன்னது 20 ரூபா இருக்கா? 10 ரூபாய் இருக்கு சார். 10 எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு சார். உன் பக்கம் வை. என் பக்கமா? என்ன சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் சேஞ்ச் சார், கொஞ்சம் துளியுண்டு. இது என் பக்கமா? அஷ்யா, வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி இங்க வை. இவ்வளவு வைமா? சொன்னே வை. நவுத்து சீக்கிரம் வையா. டியூட்டி முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. ஃபுல்லா. இந்தா, உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரணுமா சார்? இல்ல இதான் உன் ஷேர். கிளம்பு. 5 ரூபாய் ஒரு ஷேரா? ஆமா. இதுக்காக பொண்டாட்டி பிள்ளை நகையில அடமானத்துக்கு வச்சு கோயம்புத்தூர்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். கோ வெளிய போ. திலகம், என்னடா நல்லா இருக்காப்பா? பட்டாசு வெடிக்கிறாங்களா? நீ அடுத்த வருஷம் வெடிக்கலாம். அது வரைக்கும் இந்த நாய் ஒரு நிமிஷம் இங்க வாயே. இது வரேன். அம்மா கொடுமா. தானோ வாங்கிக்க. எனக்கா? எனக்கு எதுக்குமா? இந்த புடி. உனக்கு இந்த மாதிரி வீட்டுக்காரி வேற எங்கேயும் கிடைக்க மாட்டா. புத்திசாலித்தனமா இங்கே இருந்து உன் புள்ளைய ஒப்பேத்துக்க. போ, போய் குளிச்சுட்டு புடவையை கட்டிக்கிட்டு வா. பாலு, ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? நான் தான் செலக்ட் பண்ணேன். நானே பேண்ட்ல பட்டன் இல்லன்னு நிக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது.
சார் ஆசையா வாங்கி கொடுத்துருக்காருல. தனம் புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? தனோ நிறைய செஞ்சுட்டோம். இது எல்லாத்தையும் எடுத்து வை, அப்புறமா எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துடலாம். ம்? தனோ, அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவங்க மென்டாலிட்டி அப்படிதான். அவங்களும் என் அம்மா தானே, பரவாயில்ல. எப்பறம் நடராஜன் சார் மனசார இந்த முகில உன்கிட்ட கொடுத்தமிச்சாரு? நான் இல்லாம அங்க சாப்பிட மாட்டேன்ச்சு, நீயே வச்சுக்கூடான்னு கொடுத்துட்டாரு. நானே கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. இல்ல தனோ, எல்லாரும் அவங்களே வந்து கொடுக்கும்போது நான் மட்டும் ஒன்று அமிச்சா தப்பா எடுத்துப்பாங்க. அம்மாவும் எல்லாரையும் பார்க்கணுங்கிறாங்க. என்கிட்டயே கூட நீ ஒன்று செய். நான் வரத்துக்குள்ள பெட்ரூம்ல காஃபி ஊற்றி ஈ மொச்சிக்கிட்டு கிடக்கு, அதை தொடச்சிரு. அப்படியே பெட் ஸ்ப்ரெட்டையும் மாத்திரு. ம், வாமா போலாம். அம்மா நானும் வரட்டா? சரி வா. பாலுண்ணா நீயும் வா. பாலு வா, பாலு போலாம். ஹலோ, அவங்க இருக்காங்களா? யாருங்க? அம்மாவா? பக்கத்து வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. வேணும்னா சார் கிட்ட பேசுறீங்களா? வேண்டாம், அப்புறம் பேசிக்கிறேன். சரி. மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைக்கிறல்ல? இந்த புடவையில நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அந்த நகையெல்லாம் எடுத்து போடு. ஏன் தானோ எனக்காக உன்னால இதை கூட செய்ய முடியல? தனோ, இன்னுமா அதை தொடச்சிட்டு இருக்க? தொடக்காம அப்படியே கிடக்கு. ஐயோ, உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் போட்டோ எடுக்க சொன்னது? இதுக்கு தான் யாரையுமே பெட்ரூம்குள்ள விடுறது இல்ல. கல்யாண போட்டோ வச்சு. அம்மா, என்னது போட்டோ உடைஞ்சு போச்சா? நல்ல நாள் அதுமா உனக்கு தேவையா? இத்தனை நாளா இவன் வந்துதான் தொடச்சாளா? யார் யாரு எங்க வைக்கணும்னு இருக்கு. நீ ஏன் அழற? ஏய் இங்க பாரு, உனக்கு என்ன வேலை கொடுத்தது? இந்த துணியெல்லாம் மாத்த சொல்லுச்சுல, மாத்தனியா? எல்லாம் அப்படியே கிடக்குது. என்னதான் பண்ணிட்டு இருந்த? முதல்ல கீழே போ. போனா போயிடுவியா? ஒண்ணு இதா ஏங்க கிளம்பிட்டீங்களா? நான் தாம்பரம் போறேன். அம்மா ஊருக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல டிராப் பண்ணணும். போற வழிதானே? இல்லம்மா, சார் வந்திருக்கார்ல, நான் அவரோட ஆட்டோல போறேன். நீ வேணா அவங்கள வேற ஒரு ஆட்டோல அனுப்பி வையேன். நீ ஏமா மாப்பிளைய சங்கடப்படுத்திட்டு? மோனையிலேயே ஆட்டோ நிக்குது. ஏன் ஆட்டோல போறீங்க? ஸ்கூட்டர் என்னாச்சு? இல்ல, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். முந்தா நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பெரிய செலவு வச்சுட்டுது. வண்டி தயாரா வேணும், 1 மாசம் ஆகும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஏன் என்கிட்ட சொல்லல?
ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, வண்டி டேமேஜ் ஆயிருக்கு. என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல? ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு சண்முகம்? என்னாச்சு? அடிக்கடி பட்டுச்சா? ஏய் கொழுப்பா உனக்கு தான் ரொம்ப அக்கறையா? நாங்கெல்லாம் இங்க நின்னுட்டு இருக்கோம், மாப்பிள்ளைய பேரை சொல்லியா கூப்பிடுற? உன்ன எடு போவுல. அம்மாவை நானே டிராப் பண்ணிடுறேன், நீங்க கிளம்புங்க. அட பாட்டெல்லாம் பாட கத்துக்கினியா? எப்படிதான் உனக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு தெரியுமோ? சத்தத்தை முதல்ல குறைக்கணும். ஓ உயிருடா. யார் பேசுறீங்க? தனம், நான் சண்முகம். ஓ நீயா? சொல்லு, என்ன விஷயம்? ஹலோ ஆபரேட்டர், கனெக்ட் டு மை ரெசிடென்ஸ் ஆர் டு மை ஹஸ்பண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் நம்பர் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு முன்னாடிலாம் உன்னை அவமானப்படுத்திட்டாங்கல்ல? நான் தப்பு பண்ணதுனால தானே திட்டினாங்க. He said that, excuse me. Both the numbers are continuously engaged, madam. Please try again. It's very urgent. என்ன வளர்ற? நான் உன்னை பார்க்காம இருந்தேன்டா, நீ சந்தோஷமாவே இருந்திருப்ப. இனிமே அங்க வேலை பார்க்க வேணாம். பாலுவோட படிப்பு கெடாத மாதிரி அதுக்கு ஒரு வழி பண்ணி உனக்கும் வேற ஏதாவது வேலை வாங்கி தர. ஆனா வளர்மதி ரொம்ப நல்லவ. வளர்மதி என் மேல ஆசையா இருக்கிறதாலதான் நான் இங்க இருக்கேன். அத தெரிஞ்சுக்க. போன வச்சிரு. எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது? 3/4 மணி நேரமா போட்டுக்கிட்டே இருக்கேன். குழந்தைகிட்ட போனை கொடுக்காத. போனை கொடுக்கல, போன் வந்தது. யார்கிட்ட இருந்து? அதான் திலகத்தோட அப்பா பேசினாரு. வீணா நீ அலையாத, பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டி வந்துடுறேன்னாரு. அதுக்கு இவ்வளவு நேரம் பேசினாரா? சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னும் 2 மணி நேரத்துல நான் பாம்பே கிளம்பணும். அப்படியே டெல்லிக்கு போயிட்டு வரதுக்கு 2-3 நாள் ஆகும். குழந்தைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்குவல்ல? ஒண்ணு செய், நான் டிரைவர் அனுப்புறேன். 3 நாளைக்கு தேவையான துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு சூட்கேஸ்ல போட்டு கொடுத்துரு. நான் அவர்கிட்ட அப்புறமா பேசுறேன், என்ன? சரியா? சரிம்மா. சே, வளர்மதியே வர மாதிரி இருந்தது. என்னடா அது பாம்பேக்கு போலியோன்னு நினைச்சிட்டேன். அப்படியா தெரியுது? பழைய புடவையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏண்டா உங்க அம்மா ஊருக்கு போனா ஃபோன் பண்ண மாட்டாங்களா? ஐயோ மறந்துட்டேன், இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் வேலை முடியலையா. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சார் சீக்கிரம் கதை சொல்லுங்க சார். போய் உனக்கு கதை வேணும்னா தண்ணியும் தட்டையும் எடுத்துட்டு வயந்துரு. அதான் கரெக்ட். நீ போய் தட்டின் டம்ளர் எடுத்துட்டு வா. ஓடு 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 ஓடு. போங்க சார், எங்க அக்கா சொன்னாதானே போவேன். போட்டனா எதுத்தா பேசுற? ஒரு வேலை சொன்னா செய்யறது இல்ல. மூஞ்சத்தை பார், பெரிய சீமா விட்டு புள்ள. அறிவு இருக்கா உனக்கு? நீ வாடா ராஜா. இன்னொரு தடவை குழந்தை மேல கை வச்ச நீ போப்பா. நீ போய் தட்டை எடுத்துட்டு வா, நான் உனக்கு கதை சொல்றேன். என்ன? யோ பேப்பர்கார, தராஸ் தட்டுகிற புளி ஓட்டுறது, வளையத்தை மடிச்சு விடுறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏமா என்ன திருட்டு போய் நினைச்சுக்கிட்டியா? எத்தனை தடவை வேலை போட்டு காட்ட சொன்னாலும் காட்டுவேன். இவ்வளவுதான் பாட்டல. இதேமா போடுங்கற? வச்சுக்க. அட எவ்வளவு ஆச்சு? சேர்த்து மொத்தமா சொல்றேமா. ஐயா, இத சும்மா கொடுக்கணுமா? இத பார்த்தா பேப்பரா தெரியலையா? 1/2 கிலோ கூட தராது. பெருசா பேசுறியே. இந்தா நீயே வச்சுக்க. வேணாம் வேணாம், நீயே வச்சுக்க. என்ன பொம்பளையோ, வெடுக்குன்னு போடுங்கற, திருப்பி கொடுக்குற.
நான் கட்டி வைக்கிறேன், நீ அவுத்து கொட்டுற. சரி, நான் பைத்தியக்கார பொம்பளையா போல இருக்கு. சரி, இந்த செருப்புக்கா. அது மட்டும் தான் என்னோட இருந்தது. அதை வச்சு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்கிட்ட இருந்து நீ மறைக்க முடியாது. அங்க எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. உன்னை கும்புறேன், தயவுசெய்து என்கிட்ட கொடுத்துறாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னமும் பழைய நினைப்பிலேயே இருக்க. யாரு யாரத்தான் நினைக்கல. கல்யாணம் ஆனப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சுத்தமா மறந்துட வேண்டியதானே. எனக்கு மட்டும் உன் நினைப்பில்லையா? எப்பயோ எங்கேயோ விட்டுட்டு வந்த செருப்படுத்து வச்சுக்கின்னு இன்னமும் எனக்கு பயமா இருக்கு சண்முகம். என் வாழ்க்கைதான் ஒண்ணும் இல்லாம போச்சு. ரோட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு என்ன, உயிருக்கு உயிரா உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிற பொண்டாட்டி. பொக்கிஷமா 2 பிள்ளைங்க. நீ நல்லா இருக்கணும் சண்முகம். நான் செருப்பையும் லெட்டரையும் தூக்கி போட்டப்பவே என் மனசுல இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். நீயும் எல்லாத்தையும் மறந்துடு சண்முகம். நீ நல்லா இருந்தா அது எனக்கு போதும். என் மேல கோவமா? உன் தானே தான் சொல்றேன். இப்ப திறக்குறீங்களா இல்லையா? எம்மா நேரமா இந்த வெயிட்ட தூக்கி நிக்கிறது. போற வரவன்னா என்ன கேவலமா பாக்குறாங்கடா. சண்முகம், சண்முகம் டேய், கரண்ட் இல்லையோ? ஏய் சண்முகம், கட்டையனும் காக்காயனும் வந்திருக்கோம்டா, கதவை திறடா. சண்முகம் டேய், கட்டையா பாத்தேரு. இதுக்கப்புறம் இவனுக்கு மரியாதையா இல்ல. என்னடா இது? இது மூஞ்சி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. கட்டையா புடிங்கிட போது பதறமாயிரு. உள்ளே அடடே, நீங்களா? யாரது? தனலட்சுமியா? என்னடா இது? ஐயா, என்ன வேலை பண்றீங்க? வெளியே மணி இருக்குல்ல, அந்த சொச்சு அழுத்த கூடாது. சும்மா எரிச்ச முட்டாத. வெளியில இத வச்சு 1/2 மணி நேரமா நான் போய் அலையறேன். தானோ நீ என்ன இங்க நிக்கிற? அத கொண்டா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கேன். கீழே கீழே போட்டாத. பழுத்துட்டுது. நம்ம ஊர் பலாப்பழத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. வீட்டுல சண்முகம் இல்ல? இல்ல. நீ இங்க இருக்க? சண்முகம் நாயின்னு பாக்குறேன். மேல போட்ட போய் சேர்ந்துருவேன். இது என்னடா இது? பல்லு கிட்டி பிடி போல் இருக்கு. சில்லு தண்ணி. இது நமக்கு சுத்தப்படாத. வேற பஸ் தண்ணி கொண்டா. கொண்டாரு. இந்த மிஷினும் கரண்ட்ல தான் ஓடுதா? ஏ? நம்மளுக்கு என்னடான்னா
விவசாயம் பண்ண வெறும் 6 மணி நேரம் கரண்ட்டை கொடுத்துடுறது, அதுவும் ராத்திரில. அவன் பாம்பு கட்சி சாவறான். ஓஹோ, இங்க இந்த மாதிரி அட்டகாசம் தான் நடக்குதோ? இங்கெல்லாம் இப்படிதான். பக்கத்துல வாங்கடா, போய் தண்ணி குடுறா. இன்னும் அதே மாதிரி அடிச்சுக்கிறீங்க. சும்மா அந்த இருக்கீங்களா? தண்ணியே நல்லா தான் இருந்தது. தனா, இந்த வீட்டுல யாரும் இல்ல? இங்க எவ்வளவு நாளா இருக்க? யாருக்குமே தெரியாதா? 4 மாசமா இங்க தான் இருக்கேன். சண்முகத்தை ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன், இங்கே இருக்க சொல்லிடுச்சு. நீ தான் ஊர் பக்கமே வரலையே. எல்லாரும் நீ எங்கேயோ போய் செத்து போட்டியோ என்னமோல இருக்காங்க. என்னதானோ ஒரு லெட்டர் கூட யாருக்கும் போடாம விட்டுட்டிய. நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சா ஊர்ல எல்லாரும் ஆச்சரியப்படுவானுல. ஐயோ, மணி 2 போச்சா? ஸ்கூல் விட்டுருவாங்க. குழந்தை உள்ள கூட்டின்னு வரணும். சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிட்டுருங்க. ஊட்ட பத்திரமா பாத்துக்குங்க, கதவு மூடிக்குங்க. கட்டையா சொல்லுதுல்ல, முதல்ல கதவை பூட்டா. நீங்களா எப்ப வந்தீங்க? இப்பதான். ரொம்ப நேரமா மணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? தூங்கிட்டோம். அதுக்கு வீட்ல யாரும் இல்ல? தனலட்சுமி குழந்தையோட பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட போயிருக்கு. வெளியூருக்கா போனீங்க? ஆமா, பாம்பே டெல்லிக்கு கம்பெனி விஷயமா. அதெல்லாம் நாங்க எங்க பார்த்தோம். பன்ருட்டி கடலூரோட சரி. மெட்ராஸுக்கு 3-4 தடவை வந்திருக்கேன். ஓஹோ, இதுல என்னதான் வச்சிருக்க? நான் வேற இதை தூக்கிட்டேன். சாப்பிட்டீங்களா? தனலட்சுமி சாப்பிடுன்னு சொல்லுச்சு. இருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அதுதான் ஒண்ணும் புரியல. ஏமா, கொஞ்சம் அப்படி வாரியா? வந்துட்டேன். வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, அப்புறம் கிளம்ப வேண்டியதானே. என்ன விசேஷம்? காது ஊத்தி வச்சிருக்கேன். பசங்களுக்கு முடி எடுக்காம எல்லாம் சடையை வளர்த்துக்குன்னு அலையுதுவ. பச்சைவாழியம்மனுக்கு கிடா வளர்த்து விட்டுருக்கேன். அதுவும் தாடியை வளர்த்துக்குன்னு ஊர்ல பண்ணாத அட்டாசம்லாம் பண்ணிக்கின்னு அலையுது. எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடலான்னு தான் காரியத்தை வச்சுட்டேன். ஏதே பணத்துக்கு ஒண்ணு கொடுத்துடுறா. ஏய், வரட்டுமே. சரி சரி, தனலட்சுமி வந்துரும்னு தான் பார்த்தோம். வர்ற மாதிரி தெரியல. சரி, கொடுத்துடலாம். ஏமா, இந்த பத்திரிக்கையை தனலட்சுமி கிட்ட கொடுத்துரு. தனத்தை உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமாவா? நாங்கெல்லாம் ஒன்னா தானே படிச்சோம். சாப்பிட்டு தண்ணியே குடிக்கல, கொஞ்சம் தண்ணி கூட. எனக்கு தனத்தை பார்த்த உடனே பகீர்ட்டது எப்படிலாம் இருந்த பொண்ணு இந்த வயசுலயே இப்படி தாலி அறுத்துட்டு நிக்குது. எத்தனையோ பேர் தனலட்சுமிக்காக தவம் கிடந்தான். இதுக்க நானு இவனெல்லாம் சேர்ந்தே சைட் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம். அதையாண்டா இப்ப ஞாபகப்படுத்துற? அது இருந்த இருப்புக்கு இன்னைக்கு வேலைக்காரியா இருந்து வவுத்த கழுவுது. ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம். ஒரு பையன் வேற. நீங்க தான் ஒத்தாசையா இருந்து உதவி பண்ணணும். நாங்கெல்லாம் படிச்சதுக்கு ஒரே ஒரு போட்டோ தான் இருந்தது. அதுவும் இப்ப எங்க கிடக்குதோ என்னமோ. கட்டியா, நீ 1.5 ரூபா கொடுத்து ஒண்ணு வாங்கினியா? ஏன், சண்முகம் கூட ஒரு போட்டோ வச்சிருந்தானே. அவர்கிட்ட எது போட்டோ? ஏதா அவன், நான், இவன், தனலட்சுமி எல்லாரும் 10வது வரைக்கும் ஒன்னா தானே முடிச்சோம். ஒரு நாளைக்கு தனலட்சுமி பள்ளிக்கூடம் வரலைன்னா முதல்ல மூஞ்சியை சுருக்கிறவன் சண்முகம் தானே. பைத்தியமால கூடவே அலைவான். எங்க 2 பேருக்கு தான் அதெல்லாம் தெரியும். பேசுறேன்னா பேசிக்கினே இருக்கலாம். நான் வர்றேம்மா. முடிஞ்சா போகும்போது சண்முகத்தை பார்த்துட்டே போறேன். பாப்பா, எப்படியெல்லாம் நாள் ஓடி போச்சு. இவன் இங்கே கிடக்குறான், நாம எங்கேயோ கிடக்குறோம். பூமியில பிறந்ததுக்கு போய் சேர்றது வரைக்கும் இன்னும் என்னென்ன பார்க்க போறோம். ஏக்கா, எங்க ஸ்கூலுக்கு போயிருந்தியா? தூங்கிட்டாளா? குழந்தை தூங்கிட்டா. புட்டி பால் கொடுத்து தூங்க வச்சேன். நானும் இப்பதான் தூங்கி எழுந்தேன். ஓ, அவங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. ஏரோப்ளேன்ல சாக்லேட் கொடுத்துருப்பாங்களேம்மா, அது எங்க? பாம்பே டெல்லிக்கெல்லாம் போனீங்களா? பால் வேணாக்கும் ஒன்று கொடுங்க.
ஐயா லைக் சாக்லேட். பாலுனா உனக்கும் ஒரு சாக்லேட். என்ன கண்மணி, எனக்கு சாக்லேட் இல்லையா? இந்தாங்க. திலகம் என்கிட்ட இருக்கட்டும், நீங்க முதல்ல காப்பி குடிங்க. அப்புறமா சாப்பிட்றேன், குழந்தைய கொடு. சரி. எப்பமா வந்தீங்க? எங்க அந்த கட்டையனும் காக்கையனும் போயிடுச்சிங்களா? எங்க ஊர் பெல்லாப்பழம் இது, தின்னு எத்தனை நாள் ஆச்சு. அவங்களுக்கு சாப்பாடு போட கூட நேரம் இல்ல. சாப்பிட்டுச்சிங்களா? எதுவுமே பேச நேரம் இல்ல. மீதி ஊற வச்ச துணி வேற எல்லாம் அப்படியே கிடக்கு. கீழே பத்திரிக்கை பாத்தீங்களா? எனக்கு கூட ஒண்ணு வச்சிருக்காங்க. உனக்கு அவங்கள நல்லா தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒன்னா தானே படிச்சோம். 10வது வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அப்புறம் தான் அந்த கணக்கு பத்தி எங்க எல்லாரையும் ஃபெயில் போட்டாரு எங்க செட்டிலேயே. அதுக்கப்புறம் படிச்சு பெரிய ஆள் ஆனது கண்மணி அப்பா மட்டும்தான். அவரும் கூடவா படிச்சாரு? ஆமா. நீ எனக்கு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். நானும் படிச்சிருந்தா உங்களை மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையில இருந்திருப்பேன். என் வாழ்க்கையும் எப்படி எல்லாமோ ஆயிருக்கும். ஊரை விட்டு சனத்தை விட்டு இங்க வந்து இப்படி ஒண்டியா கிடக்குறேன். எங்க போற? லாஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல? இல்ல சார், போதும், முடிச்சுக்கலாம். யார் ஜெயிச்சா என்ன? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அவர் சொல்றதுதான் சரி, போதும். அவங்களே ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும். தானா, நீ தான் ஜெயிக்கணும். இங்க பாரு, எவ்வளவு போனா நீ தான் ஜெயிப்பேன்னு அவ்வளவு பேரும் பந்தயம் கட்டி இருக்கோம். வளர்மதி, நான் மட்டும் என்ன சும்மாவா? நீ தான் ஜெயிக்கிற. சார், ஸ்டூல் எடுத்து போடுங்க சார். மெதுவா பேசு. மெதுவா ஒரு வாரம் கழிச்சு பேசலாம் தான் இருந்தேன். இப்ப அதுக்கு அவசியமா போச்சு. இனிமே அவ இங்க இருக்க கூடாது. நானே சொல்லிடுறேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அதை பார்க்காமயே இருந்திருந்தா அது ரோட்லயே கடந்து காலத்தை தள்ளி இருக்கும். இப்ப தனத்தால வெளியில போய் அந்த பையனை வச்சுக்கிட்டு பழைக்க தெரியாது. மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போனா பாலுவோட படிப்பு வீணா போயிடும். தனத்தோட வாழ்க்கை தான் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தின கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு தான் வேலைக்கு அனுப்ப போறேன். 2 வயசான பெரியவங்களை பார்த்துக்கிட்டா போதும். பையன் படிப்பெல்லாம் கெட்டு போகாது. சம்பளம் எல்லாம் பேசிட்டேன். இப்ப அதுக்கு அவசியமே இல்லை. அது எங்கேயாவது ஒரு மூலையில கடந்து அந்த பையனை காப்பாத்திக்கிட்டோம். நீ சந்தேகப்படுறத இனிமே விட்டுடு. உங்க மேலேயோ தனத்து மேலேயோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை இழந்துடுவேணும்னு தான் என் கவலை எல்லாம்.